சென்றதும் வழி என்னும் பாரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும் என் மனதே யாரிடம் தெய்வமே, பாவியான என் வயிற்றில் பாண்டவர்கள் ஏன் பிறந்தார்கள்? பிறந்து என்ன சுகத்தை கண்டார்கள்? ஆதியில் இருந்து என் மக்களை கொள்வதற்காக துரியோதனன் எத்தனை சதிகள் செய்தான். அறைக்கு மாளிகை கட்டினான். அதில் என் மக்கள் உயிர் தப்பினார்கள். காண்டவ பிரஸ்தமன ருத்ர பூமிதான் பாகம் என்று அன்று பெரிய மன்னர் கொடுத்தார். அது என் மக்கள் தேவ பூபதியால் இந்திர பிரஸ்தமன் நகரமாக்கி கொண்டு எவருமே செய்ய முடியாத ராயுசியாக செய்தார் என்று பெருமை அடைந்து என் மக்களை வரவழைத்தார்கள். வரவழைத்து சூதாடி நாடு நகரங்களை பறித்துக் கொண்டு என் மக்களை வனவாசம் அனுப்பிவிட்டார்களே. 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அக்ஞாதவாசம் செய்து வந்தார். பாகு கொடுப்பதாக சொன்னார்களே, அன்று இதுவரை எந்த விஷயமும் தெரியாமல் போய்விட்டது. நேற்று தினம் உலகமா முனிவர் சென்றார். பாகம் கேட்க கொடுக்க மறுத்து விட்டார்களாம். ஆனால் இன்று கண்ணன் சென்றிருக்கிறார் பாகம் கேட்க. பாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்றும் தெரியவில்லை. இருந்தாலும் இன்று கண்ணன் வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எதிர்பார்ப்போம் கண்ணனின். சதா சிந்தனையோடு இருக்கின்றேன் கண்ணா, சிந்தனையோடு இருக்கின்றேன். அது போகட்டும். என் பிள்ளை எப்படி இருக்கிறார் கண்ணா? நல்லபடியா இருக்கிறாரு அமர்கள் கண்ணா. கண்ணா, அன்பான பிள்ளைகள் ஐவரையும் பெற்று அவர் கண்ணு தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என் பிள்ளைகள் ஐவரும் எப்படி இருக்கின்றார்கள் கண்ணா? எந்த ஒரு குறையும் கிடையாது. சின்ன வயதில் சொன்னே சொல்றேன்.
வேட்டைக்கு சென்றாயே துரியனிடத்தில் துரியன் பாகம் கொடுத்தானா? அத்தே, நான் நேற்று தினம் துரியனுக்கு ஊதுக்கு சென்றீங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். துரியன் ஊசி நாட்டு விட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கண்ணா, ஆமா, பாண்டவர்களும் துரியோதனர்களும் சபதம் பெற்றிருக்கிறார்கள். பாஞ்சால் அழுத்த கூந்தலை முடிக்காமல் இருக்கின்றனர். அன்று என்ன உரைத்தான் துரியன்? நாளை தினம் யுத்தம் நடக்க போகிறது. 13 ஆண்டை கழித்து வந்தால் பாகம் கொடுப்பதாக சொன்னானே அந்த துரியன் சொன்ன சொல்லி மறந்து விட்டானா? நாளை தினம் யுத்தம் நடக்க போகிறது. பாண்டவர்களும் துரியோதன சபதம் பெற்றிருக்கிறார்கள். பாஞ்சால் அழுத்த கூந்தலை முடிக்காமல் இருக்கின்றார். ஆனால் உமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? கண்ணா, ஒரு சந்தேகம் தான். எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாயா? என் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளோ 3. என் தங்கை மாத்ரா தேவிக்கு பிறந்த பிள்ளைகளோ 2. என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தருமன், பீமன், அர்ஜுனன். என் தங்கை மாத்ரா தேவிக்கு பிறந்தவரோ நகுலன், சகாதேவன். ஒரு நேரத்தில் என் கணவர் பாண்டு மன்னரும் என் தங்கை மாத்ரா தேவி கானகத்திற்கு சென்றார்கள் வேட்டையாடுவதற்காக. அப்பொழுது முனிவரான கிந்தமர் கிந்தி என்று இருவரும் என்ன செய்தார் தெரியுமா? இருவரும் மான் உருவெடுத்து இருவரும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர் இருவரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது என் கணவர் பாண்டு மன்னர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன இது, நாம் வேட்டைக்கு வந்தோம், அப்படி இருக்கும் பொழுது 2 மான்கள் போகிறது என்று பானத்தை ஏவினார். என் கணவர் பாண்டு மன்னர் பானத்தை போட்டவுடனே அந்த முனிவர் இறந்து விட்டார். இறக்க தருவாயில் அடா பாவி பாண்டு, நான் என் மனைவி சந்தோஷமா இருக்க நேரத்தில் நாங்களும் முனிவராக இருந்து மானூர் எடுத்து இருவரும் சந்தோஷமா இருக்க நேரத்தில் பானத்தை போட்டு விட்டாளா பாவி. இப்ப நாங்கள் துடிக்கின்றோம், இறக்க நேரம் போறது. அதனால் நாளொரு காலத்தில் உனக்கு மகன் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு கொல்லி வைக்க ஆள் கிடையாதடா என்று உன் சிரமெடுத்து சாபம் கொடுத்தார். உன் சிரமெடுத்து போக சாபத்தை கொடுத்தார். உன் மனைவியோடு ஒன்று சேர்ந்தால் உன் சிரமெடுத்து 1000 சுக்களாக போக வேண்டும் சாபத்தை கொடுத்தார் கிந்தமர். சாபத்தை ஏற்றி நாடு திரும்பினார் என் கணவர் பாண்டு மன்னர். அப்பொழுது என் தங்கை மாத்ரா தேவி என்ன திரும்ப செய்தார்? நீராடி விட்டு அவர் கனவு முன்னால் நின்றார். அந்த சாபத்தை மறந்து என் தங்கை கட்டி பிடிக்கும் பொழுது சிறைவெடித்து சுக்குநூறாக அவர் இறந்து விட்டார். கண்ணா, இறந்து விட்டார். என் தங்கின் வயிற்று பிறந்த 2 பிள்ளைகள் நகுலன், சகாதேவன் சிறிய குழந்தையாக இருந்தார். அப்போது என்னை அழைத்தார். அக்கா, 2 பிள்ளைகளும் குழந்தையாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் நீதான் தாயை போல் காப்பாற்ற வேண்டும், பெற்ற தாயை போல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்தார் நகுலன் சகாதேவன் என்று. அதுவரை நான் அன்று இன்று வரை நான் குந்திக்கு பிறந்த மக்கள் 3 இருந்தாலும் என் தங்கை மாத்ரா தேவிக்கு பிறந்த 2 பிள்ளைகளாக இருந்தாலும் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை போல் காப்பாற்றி வருகிறேன். ஊர் அறிந்த விஷயம், உலகம் அறிந்த விஷயம், ஏன் நாடே அறிந்த விஷயம், குந்திக்கு பிறந்த மக்கள் 5 என்று ஏன் உனக்கு தெரியாத கண்ணா? அத்தே, நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். கதையா? ஆமா. என்ன?